கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருப்பதி ஒப்புக்கொடுக்க நாம் கல்வியோடு பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். ஊழியர்களின் செயல்கள் யாருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரை, சிறை வழிபாடு, வில்லி சூரியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, விரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவையாகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை. எனவே அன்பான இறைமக்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மிடத்திலே இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து அறிந்து நம் உள்ளத்தை பரிசோதனை செய்து நம்மிடம் இருக்கும் பாவங்களை இறை இயேசுவிடம் ஒப்படைத்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம்.
கண்ணீரோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு உன் திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் வளரச் செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு உமது தூய ஆவியின் வழியாக ஆட்சி செய்வாராக. ஆண்டவர் ஆகாசை நோக்கி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் ஒரு அடையாளத்தை கேள், நான் தருகிறேன் என்று கூறுவதையும், எசையா இறைவாக்கினர் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் என கூறுவதையும் வாசகத்தில் கவனமாக கேட்போம். 7ஆம் அதிகாரம் 10-14 பிரயோசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அறிவிக்க சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளு. அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசம், நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசையா, தாவின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சரிப்படைய செய்வது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுக்கு ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மண்ணுலகம் அனைத்தும் ஆண்டவருடைய என்றும் அவையே எல்லாம் படைத்து ஆழ்வார் என்றும் எல்லா வாய்களும் நிகழ்கள் என்றும் நானே மாற்றிக்கொண்டு இறைவன் என்றும் படைகளின் ஆண்டவர் என்றும் இறைவனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம் என தாவீது அரசர் புகழ் வாழ்வதை நாம் கவனமுடன் கேட்போம். 2ஆம் வாசகம் திருப்பாடல்களிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 1 முதல் 10 வரை உள்ள இறைமுத்துக்கள். மாவேந்தரின் வருகை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்?
அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? நடைபெறாத கைகளும் வாசத்த மனமுடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயிலே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைகளை கடவுள்களை உயர்த்துங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யார்? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயிலே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கடவுள்களை உயர்த்து நெல்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படையின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னவர். இது ஆண்டவரிடம் அருள்வாக்கு. புனித லூக்காயிலே நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 முடியும் வரை உள்ள இறை வார்த்தைகள். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆகிறேன் என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உண்மையில் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிலையிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்வரை வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாசகத்திலே உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை
பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளும். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் செழிப்படைய செய்தது போதாதோ என்ற இறைவார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இறைவன் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து இந்த கனியை மட்டும் புசிக்காதே, வேறு உலகத்தில் உள்ள இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாமே நீ அனுபவித்துக் கொள் என்று ஒரு கட்டளையிட்டார். ஆனால் சாத்தான் அந்த மனிதனை வஞ்சித்து அவனுக்கு ஆசையை காட்டி அந்த கனியை புசிக்க வைத்தான். அந்த கனியை புசித்த மாத்திரத்தில் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை மனிதன் செய்ய நேர்ந்தது. அதுபோல மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இயேசு இந்த உலகத்தில் வருவரை எத்தனையோ மெய்ப்பர்களை கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக கடவுள் ஒளியாக பேசினார். ஒளியாக காட்சி கொடுத்து வார்த்தைகளால் பேசினார். மோசே 10 கற்பனையை வாங்கி வருவதற்கு முன்பதாக இந்த மனிதர்கள் தன் கழுத்தில் போட்டிருந்தவற்றையும் காதில் போட்டிருந்தவற்றையும் அணிகலன்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒடுக்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்து சிலை வழிபாட்டை தொடங்கிவிட்டனர். கடவுளின் திட்டம் வேறு, மனிதனின் போக்கு வேறு. கடவுளை நெருங்கி விடாமல் சாத்தான் மனிதனை சோதிக்கிறான். அந்த சோதனைக்கு மனிதன் ஆளாகி விடுகிறான். இறைவனை நெருங்க விடாமல், இறைவனிடம் செல்ல விடாமல் தடுப்பதுதான் இந்த சாத்தானின் வேலை. அன்பானவர்களே, அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்ற ஒரு ஆண் நம்மை மீட்டெடுப்பதற்காக இறைமகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் வருகையை இந்த உலகத்திற்கு அவர் மனித ரூபத்தில் மனிதரோடு மனிதனாக பிறந்து வருவதற்காக கன்னிமரியாளை தேர்ந்தெடுக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடச் சொல்லி இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலும் அதையே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நற்செய்தி வாசகத்திலே வானதூதர் கன்னிமரியாளுக்கு சொல்லி ஒரு மகனை பெற்றெடுத்து அவருக்கு இயேசு என்னும் பெயரிட வேண்டும் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாத்தான் நம்மை கடவுளிடம் நெருங்க விடாமல் நம்மை வேதம் விழித்ததனால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இறைமகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். இந்த இயேசுவின் வழியை கடைபிடித்து நாம் வாழ்ந்தால்தான் விண்ணக வாழ்வை அடைய முடியும். இந்த விண்ணக வாழ்வை அடைய வைப்பதற்காக, மனிதனை மீட்டெடுப்பதற்காக இயேசு வரப்போவதை இங்கே
இருப்பார்கள் நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் வசனத்திலே தாவீது இறைவனை புகழ்ந்து பாடுவதை நாம் பார்க்கிறோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகம் அதில் வாழ்வதும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரை கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டி வரும் அவரே ஆண்டவர்கள் மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது இல்லத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைகளான கைகள் மாதற்ற மனமுடையவர் அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற இறை வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த கன்னிமரியாள் வானவர் வந்து இறை வார்த்தையை சொன்னதும் அவர் எந்த நிலையில் மனம் குழம்பியவராக நிலை தடுமாறி இருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும்.